ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். முட்டை தோசை இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சாப்பிடலாம். நல்ல பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டு 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான சால்ட், மஞ்சப்பொடி, மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சீரகம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா எக்குனால் வர்ற பிரச்சனை இருக்காது. மட்டன் மசாலா இந்த 1/2 டீஸ்பூன் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். பெரிய தவாவாக இருந்தால் இந்த மாதிரி அரை கரண்டியாக 3 ஆப்பம் தோசை மாவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் இந்த எக் மசாலா சேர்க்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கீழே போகும். சரி பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு வேக வச்சுருங்க. இந்த ரேஷியோ 2 கிட்ஸுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. திருப்பி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 30 to 40 செகண்ட்லேயே வெந்துடும். தொட்டுக்க இதுக்கு எதுவுமே வேண்டாம். சிக்கன் குழம்பு தொட்டுக்கிட்டால் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ.